ஹலோ கைஸ், வெல்கம் டு 11 கிராம் ஸ்டோரிஸ். நான் உங்க ஸ்டோரி டெல்லர். நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஸ்டோரி சைல்ட் கிளாரா ஃப்ரம் வெதர்பர்ட். இது எபிசோட் 2. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 11 கிராம் ஸ்டோரிஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ட் இந்த சைல்ட் கிளாரா ஃப்ரம் வெதர்பர்ட் வந்து போஸ்டர்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கேட்டது என்னன்னா, என்ன சின்ன பிள்ளைத்தனமா பண்ற, சின்ன பசங்க பார்க்குற கண்டென்ட்லாம் வந்து போஸ்ட் பண்ற, இது வந்து எதுவுமே ஆகாது, வேஸ்ட்டாக தான் பண்ற அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நான் இதை வந்து பண்ணுறதுக்கான ரீசன் வந்து எனக்கு பிடிச்சது, எனக்கு இந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து பண்ணுறது பிடிக்கும். லைக் இந்த அனிமேஷன்ஸ் தாண்டி நான் சில ஸ்டோரிஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் எனக்கு இந்த மாதிரி கார்ட்டூன் பேஸ்டாவோ இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. அண்டு இன்னொரு ரீசன் என்னென்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது ஒரு சைல்ட் கிளாரா அப்படின்றது. இதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து அந்த கேரக்டர் வந்து எப்படி என்னவா உருமாறுது, அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக மாறுதுன்றதுலாம் அப்கமிங் எபிசோட்ஸ் வந்து கிளியராக அதை வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ அதனால அது வரைக்கும் இந்த கேரக்டர் இப்படி தான் போகும். நீங்கள் நார்மலாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இதுவும் இருக்கும், ஒரு சூப்பர் ஹீரோ கண்டென்ட் மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த 11 கிராம் ஸ்டோரிஸில் இது ஒரு கேரக்டர் அவ்வளோதான். இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணுக்கு மேலே கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும் இந்த ஸ்டோரிஸில். ஸோ அதெல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு இதுவாக, அண்ட் உங்களுக்கும் பார்க்குற எல்லாருக்குமே கூட கண்டென்ட் ரொம்ப பிடிக்கணுன்றதுக்காக அதுக்கும் சேர்த்து தான் நான் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து அப்கமிங் எபிசோட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ எபிசோட் 2 போகிறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா இதை பாருங்க. இல்லை அப்படி பார்க்கல அப்படின்னாக்கா எபிசோட் 1 பார்த்துட்டு அப்புறம் எபிசோட் 2 வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டெவில் லைன் அப்படின்றது அர்க்கர்களின் உலகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெவில் லைன் வெதர் வேர்ல்ட்லேருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு உலகமாகவும் அது தனி ஒரு உலகமாகவும் இருக்கு. அங்கே மொத்தமாகவே அர்க்கர்கள் மட்டும்தான் வசிப்பாங்க. அப்படி அந்த டெவில் லைனோட கோட்டையில அந்த அரசவைக்கு ஒரு சிப்பாய் பதட்டத்தோட ஒரு செய்தியை எடுத்துட்டு வராரு. அந்த சிப்பாய் அந்த அரசர்கிட்ட, அரசரே, வெதர்வேர்ல்ட்ல இருந்து ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது விசித்திரமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த குழந்தை பிறக்கும் போது வானத்துல ஏதோ விசித்திரமான சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு அரசரே அப்படின்னு அந்த சிப்பாய் அந்த அரசர்கிட்ட சொல்றான். அந்த செய்தியை கேட்ட அந்த அரக்கர்களின் உலகமான அந்த டெவில் லைனோட அரசர், அவருடைய பேர் கிங் தியோரா. ஸோ இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இவர் அதிகமா நீங்க பாப்பீங்க. இந்த கிங் தியோரா இந்த செய்தியை கேட்டவுடனே ஒரு மாதிரி பயம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய உலகத்துக்கு அதனால ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் அவருக்கு வந்திருக்கு. இருந்தாலும் தைரியமா இருக்காரு. அண்ட் அவர் அந்த சிப்பாய் கிட்ட சொல்றாரு தைரியமா, அந்த அந்த குழந்தையோட எந்த நடவடிக்கையா இருந்தாலும் அது என்னுடைய கவனத்திற்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கர் உலகத்துக்கான அரசர் அந்த சிப்பாய் கிட்ட சொல்றாரு. அண்ட் அந்த சிப்பாயும் சரி அரசரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்படி நாட்கள் ஓடுது. சைல்ட் கிளாராக்கு 3 வயசு ஆகுது. தன்னுடைய 3 வயது வரைக்கும் அவங்க பாட்டி கூடவே அவங்க வளர்ந்து வராங்க. அப்படி 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க சில விஷயங்கள் வந்து செய்யறாங்க. என்னன்னா, அவங்க சிரிக்கும் போதோ இல்ல அவங்க பாடும் போதோ வானத்துல ஒரு விசித்திரமான சில விஷயம் நடக்குது, இடி இடிக்குது, அந்த மாதிரி சில அன்நேச்சுரலான சில விஷயங்கள் நடக்குது. அண்ட் இதெல்லாம் பாக்குற அந்த மக்கள் வந்து, இந்த பொண்ணு வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, இவளுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அண்ட் அந்த சக்தி மூலியமா நம்மளுடைய வெதர் வேர்ல்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது இருக்கும், இவ ஃபியூச்சர்ல வந்து நம்மள வந்து பாதுகாப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ இந்த டெவில் லைன்ல திருப்பியும் ஒரு சிப்பாய் அந்த அரசவைக்கு வரான். அந்த அரசர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றான். அரசரே, வெதர் வேர்ல்ட்ல அந்த கிளாரா அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னுடைய 3 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ அவ சில விஷயங்கள் செய்யறது ரொம்ப வினோதமாவும் வேடிக்கையாவும் விசித்திரமாவும் இருக்கு அரசரே அப்படின்னு வந்து அந்த அரசர்கிட்ட சொல்றான். ஆனா அந்த சிப்பாய் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, கிளாரா பாடினாலோ இல்ல சிரிச்சாலோ வானத்துல சில வினோதமான விசித்திரமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு வந்து அந்த சிப்பாய் அந்த அரசர் கிங் தியோரா கிட்ட சொல்றான். இதை கேட்ட உடனே கிங் தியோரா ஒரு மாதிரி இதுதான் ஆரம்பம் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு இது வருது. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னாக்கா, இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே ரெடி பண்ணிக்கிறாரு. அந்த குழந்தைனால ஏதாச்சும் அச்சுறுத்தல் கண்டிப்பா வரும் அப்படின்றது அவர் அப்போ யோசிச்சிருந்தாரு, நான் சொன்னேன் இல்லையா. இப்போ அது அவருக்கு நினைவுக்கு வருது. அண்ட் இப்போ அதுக்காக தயாராகிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் அவங்கள பத்தியான விஷயங்கள், சில வினோதமான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு வானத்துல அப்படின்னு வந்து நான் சொன்னேன் இல்லையா. அப்போ வந்து அந்த கிங் தியோரா வந்து பயந்தார் இல்லையா. அந்த பயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் வரக்கூடிய எபிசோட்ஸ்ல வந்து அதை ஏன் அவர் அன்னைக்கு பயந்தாரு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். இதோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறது உங்களுடைய ஸ்டோரி டெல்லர். பாய் கைஸ், சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.